ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளைய விடியலில் வியப்படையப் போகின்றாய். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியும் நல்ல நிகழ்வுகளும் உனக்கு கிடைக்கக்கூடிய தினமாக விடியலானது நிச்சயம் இருக்கும். இன்று இரவுக்குள் இது உன் கண்ணில் பட்டு இதை நீ கேட்டும் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவிற்கு சந்தோஷத்தை காணும் என்பதில் ஐயமில்லை. இந்த வாக்கை நீ முழுமையாக கேட்கும் பட்சத்தில் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வியப்பும் ஆச்சரியமும் உனக்காக காத்திருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி தீபத்தை நான் ஏற்றி வைத்து விட்டேன். அதனுடைய பிரகாசமான ஒளி உன்னுடைய வாழ்க்கையில் இனி வீசும். இறைவனுடைய பக்தி உனக்கு அதிகமாக இருக்கின்றது. இறைவனின் மீதான பக்தி உனக்கு அதிக அளவில் இருப்பதால் இறைவனுடைய நாமத்தை மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய கவலைகளை எல்லாம் உன்னால் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டு வரும்பொழுது அறவே மறக்க முடியும். உன்னுடைய வேதனைகள் எல்லாம் தானாக படிப்படியாக குறையும் அதிசயத்தையும் காண்பாய். பிற மனிதர்களுடைய நினைவுகளை மனதிற்குள் வைத்து கொண்டு ரணமாக்கிக் கொள்வதை விட இறைவனுடைய நினைவுகளை மனதிற்குள் வைத்து கொண்டு அந்த ரணத்திற்கு மருந்திட்டு கொள்ளலாம். நீ ஒளித்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய அத்தனை வேதனைகளையும் நான் அறிவேன். நீ சொல்லாவிட்டாலும் இந்த முருகனுக்கு தெரியும். தீய குணம் படைத்தவர்களுடைய நினைவுகளை உன் மனதில் இருந்து நீ வெளியில் எடுத்து விட்டாலேயே உன் மனம் பாதி பாரத்தை இழந்து சுமை இல்லாமல் இருக்கும். அப்பேற்பட்ட மனிதர்களுடைய எண்ண ஓட்டங்கள் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் ஓட விடாமல் பார்த்துக்கொள். நீ இறைவனிடம் முழுமையாக சரணடைந்து விட வேண்டும். அப்பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இறைவனால் நீ காக்கப்பட்டு விடுவாய். என் அன்பு குழந்தையே, எப்பொழுது எல்லாம் இறைவனை நாடுகின்றாயோ அப்பொழுதெல்லாம் பிரச்சனைகளிலிருந்து நீ விடுபட்டும் விடுகின்றாய். இந்த முருகனை நீ நம்பி இவ்வளவு நாள் உன்னுடைய பிரச்சனைகளை என்னிடம் சொல்லிக்கொண்டு வரத்தை கேட்டுக்கொண்டும் இருந்தாய். வேண்டுதல்களை வைத்தபடியும் இருக்கின்றாய். நான் ஒரு பொழுது முன்னை கைவிட மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன். நீ கேட்டபடி அத்தனையையும் நடத்தி கொடுப்பேன். வெற்றியை உன் பக்கம் நான் சாதகமாக்குவேன். நியாயம் எங்கே இருக்கின்றதோ, நீதி எங்கே இருக்கின்றதோ, ஒழுக்கமும் கண்ணியமும் கட்டுப்பாடும் எங்கே இருக்கின்றதோ அங்கே இந்த முருகனின் துணையும் எப்பொழுதும் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நான் வெளியே எடுத்து விடுவேன். நறுமணத்தோடு உன்னுடைய வாழ்க்கை வாசம் வீசும். நான் எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டு இருப்பதால் உனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் விரட்டி அடித்தபடியே இருக்கின்றேன். இவ்வளவு நாள் ஆகியும் ஏன் எனக்கானது இன்னும் கிடைத்த பாடு இல்லை என்று உன் மனம் சில விஷயங்களை பற்றி ஏங்கிக் கொண்டு இருக்கின்றது. அந்த ஏக்கத்திற்கான முடிவாகவும் மனத்தில் இருக்கக்கூடிய ஆதங்கத்திற்கான முடிவாகவும் உன்னுடைய கரத்தில் கிடைக்க வேண்டியது இன்றைய தினத்தில் கிடைத்தும் விடும். பேரதிசயங்கள் பல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. நீ எதிர்பார்த்தபடியே நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். என்னுடைய முழு ஆசீர்வாதத்தோடு உன்னுடைய ஆசைகள் ஒவ்வொன்றாக இனி நிறைவேறும். அந்த பொன்னான காலம் பொற்காலம்தான் இக்காலம். என் அன்பு குழந்தையே, உனக்கான பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் இனி பல நல்ல திருப்பங்களோடு வந்து அடையும். நல்லதே நடக்கும்.